கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இல்ல சப்மீட்டர் மாட்டணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். மாட்டியிருக்க பழைய சப்மீட்டர கழட்டிட்டு, புதுசா ஒரு சப்மீட்டர் வாங்கியிருக்காரு. அத மாட்ட சொன்னாரு. அதுக்கு நான் பழசு மாட்டியிருந்த அந்த சப்மீட்டர கழட்டியிருந்தேன். அது பின்னாடி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கரையான் பிடிச்சிட்டுருக்கு. அந்த மீட்டர் மாட்டியிருக்க போர்டு ஃபுல்லாவே கரையான் பிடிச்சிட்டுருக்கு. போர்ட புதுசா மாத்திடலாம்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. அந்த கஸ்டமர் வீட்ல யூபிசி ஷீட் மாரி சின்ன பிட்டு. அந்த பிட்ட செவுத்துல அடிச்சுட்டு, அந்த கஸ்டமர் கேட்ட மாரியே வந்து புதுசா வாங்குன அந்த சப்மீட்டர மாட்டி குடுத்துட்டேன். புதுசா மெயின் போர்டு அடிக்கும்போது, இந்த மாரி மனக்கடலாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடிக்கிற பிளைவுட் வீட்ல ஏதோ மீந்துச்சு பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சிடாதீங்க. இந்த மாரி சாதாரண பிளைவுட்லாம் அடிச்சீங்கன்னா, இந்த மாரி கரையெல்லாம் பிடிக்கும். இது சின்ன ஒரே 1 மீட்டருது பிளைவுட். அதனால உடனே கழட்டி மாத்திட்டோம். ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, பில்டிங்கு மெயின் போர்டுக்கு ஃபுல்லா பிளைவுட் யூஸ் பண்ணி மெயின் போர்டு பண்ணுவோம். அந்த மெயின் போர்ட்ல அந்த மாரி கரையான் பிடிச்சுச்சுன்னா, அந்த மெயின் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 வீடு, 5 வீடு சர்வீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரிச்சுட்டு பண்ணோம்னா, ஒரு நாள் ஃபுல் ஆயிடும். வீட்ல கரண்ட் இருக்காது. இந்த போர்ட்ல ஈபி ஃபீஸ் கேரியர்லாம் இருக்கும். லைன்லாம் கட் பண்ண அப்புறம் தான் வேலை செய்ற மாரி வரும். போர்ட்ல இருக்க அந்த மீட்டர்லாம் கேட்டது ஈபில பெர்மிஷன் வாங்கணும். அதனால கரையான் பிடிக்காத மாரி நெறைய பிளைவுட்லாம் இப்போ இருக்கு. அந்த மாரி பிளைவுட மெயின் போர்ட்ல யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.